திமுக கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலமா இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் அதிமுகவுடைய கட்சி பிளவுகள், பாஜகவுடைய கூட்டணி வச்சனாலும், அதே போல விஜய் புதுசா வந்தாலும் கரூர் ஸ்டாம்பர்ட் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஓரளவு பலமா தான் இருக்கு. ஓரளவில் நிறையவே பலமா இருக்குதுன்னே சொன்னாலும், திமுக கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடுன்னு வரும்போது ஒரு இழுபறி என்பது தற்போது வரை நீடித்து கொண்டே தான் இருக்கிறது. என்னதான் காங்கிரஸ் கூட தொகுதி உடன்பாடு ஏற்பட்டாலும், அவங்களுக்கு இந்த முறை 3 சீட்டு உயர்த்தி கொடுத்தாலும் அந்த 3 சீட்டை வந்து எங்க குறைக்க பார்க்குறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமிருந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடமிருந்தும் குறைப்பதா இன்னைக்கு தகவல் வந்திருக்குது. அதாவது காங்கிரஸ் ஒப்பிடும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் வந்து கிரவுண்ட் லெவல் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்காங்க, பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல திமுகவாக இருந்தாலும் அவங்க எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, பாஜக அரசு இருந்தாலும் எதிர்த்து போராடி இருக்காங்க. அதே சமயத்தில் கூட்டணிக்கு பிளவு வராமல் திமுகவுக்கு சப்போர்ட்டாகவும் நிற்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு சீட்டை குறைச்சிட்டு இவங்களுக்கு காங்கிரஸ் கொடுக்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம் என்பது தான் இந்த விஷயத்துல நமக்கு லாஜிக்காகவே கேள்வி என்பதே எழுது. அதாவது திமுக வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது மதவாதத்தை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல திமுக விட ஒரு படி மேலவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து போராட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களை வந்து அரவணைச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஆதரிச்சு இருக்கிறது தான் இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதலான பலத்தை கொடுக்கும். அவங்களுக்கு சீட்டை குறைச்சிட்டு ஒன்றுமே செயல்படாத காங்கிரஸுக்கு வந்து சீட்டை உயர்த்திட்டு இவங்க வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது வந்து திமுக மேலே இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிடும் என்பத ஒரு சந்தேகம் தான் இவங்களுடைய இந்த இழுபறி என்பது நமக்கு காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த நிலைக்கு செல்வது.